பிதா குமாரன் பசுதாவின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீர் எங்களை சுமந்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இம்மட்டமாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கண்மணி போன்று பாதுகாத்து வருகின்ற உம்முடைய மற்றெல்லா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே இந்த காணொலியின் வாயிலாக உம்மை தரிசிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் உமக்கென்று துதி பாடல்கள் ஏறெடுக்கும் நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்க வேண்டுமாய், உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து பார்க்கத்தக்கதாக உடைய அருளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். இந்த ஆராதனை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஆராதனையுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒரு பயனுள்ளதாக அமைய அருள் தர வேண்டுமாய் ஆண்டோரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டுடைய நாம் மகிமுண்டாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையில் 45வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 45. மகிழ்ச்சி ஓய்வு நாடே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம், மாந்தர் கூடாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். தூயர் 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 திரியேகர் பணிவார். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே, தமாவி வெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே, ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொழி வந்ததே. தாழ்வனாதரதிலே நீதிய ஊற்றையாம், துன்னின்று மோட்சம் தோறும் பேசாசிகரமாம், ஆயமை மூசி மாற்றும் நலமாம் நாளிது, மண்ணின்று விண்ணில் ஏற்றும் தூதுயிர் நாளிது. செல்வம் புத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே, மேய்பாக்கர் மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே, பிதாசுதன் சுத்தாவி என் ஸ்தோத்திரம் பெறுவீர், சபையினாவால் கீதம் திரியேகரே ஏற்பீர். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியை அறிக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவருள் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானும் பூமியும் அந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றனர். உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கோரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் கடவுளிடத்திற்கு போய், கடவுளே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரர் அல்லர். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக எங்களை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 12 முதல் கடைசி முடிய. அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரியத்திரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரனிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என்மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களே கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ,
கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக் நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக் ஆசாரியர்களின் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றை தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரிகளை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தேவாக் அங்கே இருந்தபடினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றை தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனையும் வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனையும் வாங்க தேடுகிறவன் நீ என் ஆதரவிலே இரு என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 18 முடிய. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்தே மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்நாளுக்குரிய படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியானது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் திருமொழிகள் 15 துவங்கி 19 முடிய. பரிசுத்த யோவான் 21வது அதிகாரம் திருமொழிகள் 15 துவங்கி. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்,
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவளாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவளாய் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியானது படித்தாயிற்று. அருளுரைக்கு ஆயத்தமாக நம் அனைவரும் சேர்ந்து பாமாலையில் 139வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 139. தெய்வாவிமானவாசராய் வந்தனல் மூட்டுவீர். உம்மாடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவீர், மாக்ரியை செய்குவீர். நீர் சோதி போல் பிரகாசித்து நிர்பந்தஸ்தீதியும் என் கேடும் காட்டி ஜீவனும் மெய்ப்பாதை காண்பியும், மெய்ப்பாதை காண்பியும். புறாவை போல சாந்தமாய் நீர் செட்டை வீரிப்பீர். மெய் சமாதானமாறுதல் நற்சீருமாருள்வீர், நற்சீருமாருள்வீர். நீர் பெரும் காற்றை போலவும் வந்தசைந்தாருளும், கல்லெஞ்சை மாற்றி பேரன்பை நன்குணரச் செய்யும், நன்குணரச் செய்யும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம் அதிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அருமையான சகோதரன் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே 4வது ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய திருமண்டலத்தை சார்ந்தவர். இந்த நாளிலே நம் அதில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சார்பாகவும் பரிபாலன குழு சார்பாகவும் என் சார்பாகவும் அருமையான சகோதரன் நான் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த நாளில் அருமையான சகோதரன் லூயிஸ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த இறைமக்களே, இந்த நாளிலுமாக உங்களோடு கூட இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறவும் இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தி, இந்த திருச்சபையின் ஆயர் அருட்திருமணி செல்விதாசன் ஐயர் அவருக்கும், என்னோடு கூட இறையில் பயிலும் ஜெபராஜை அவர்களுக்காகவும், திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்காகவும் என்னுடைய நன்றி நிறைந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுமாக அருட்பொழிவு ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். அதை குறித்து நாம் சிந்தித்து இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக என்னுடைய முதல் திருச்சபையின் அனுபவங்களிலே, அதாவது டயசிஸ்குள்ளாக வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் எக்ஸ்போஷர் தூய லூக்கா திருச்சபை சாம்ராஜ்பேட்டையில் இருக்கின்ற செயின்ட் லூக்ஸ் திருச்சபையிலே நான் எக்ஸ்போஷரில் இருந்த பொழுது திரு வில்சன் தாசன் ஐயா அவர்களும் திருமணி செல்வதாசன் ஐயரம்மா அவர்களும் என்னோடு கூட இருந்த அந்த பயிற்சியிலே
நன்றாக நான் பகிர்ந்து திகழவும், திருச்சபை உறவுகளும் திருச்சபையில் இருக்கின்ற மக்களோடு கூட இணைந்து பணியாற்றுவது, திருச்சபை அனுபவங்கள் அனைத்தும் பெற்று இந்த நாளிலே இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள இங்கு வந்திருப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 4ஆம் பிரிவு 18 மற்றும் 19ஆம் திருமொழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கின்றார்: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும், ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டினை முழக்கமிட்டு அறிக்கையிடவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன திருமொழி இதுவே. சிந்தனைக்கு முன்பதாக நாம் கண்களை மூடி கடவுளுடைய அருளை தேடி மன்றாடுவோம். கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே ஊழியம் புரியவும் ஊதியம் விரும்பாமல் உவந்த பெத்தானியா ஊரின் குடும்பம் போல ஊழியம் புரியவும் ஊதியம் விரும்பாமல் உவந்த பெத்தானியா ஊரின் குடும்பம் போல நாளும் இயேசு பிரானை நல்விருந்தாளியாக்கி நாளும் இயேசு பிரானை நல்விருந்தாளியாக்கி நாடியவர் பாதத்தில் கூடியமர்ந்து கேட்டு கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீரையனே. கிறிஸ்தவ இல்லறமே ஊதியம் விரும்பாமல் ஊழியம் செய்வதற்கு சியோன் திருச்சபை இல்லற மக்களாக நாங்கள் இந்த அருட்பொழிவு ஞாயிறிலே உம்முடைய திருமொழிகளை சிந்திப்பதற்கென்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இச்சிந்தனைகளை கேட்டு எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். தூய ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். தென்னிந்திய திருச்சபை பேராயம் மற்றும் நம்முடைய பேராயமும் இந்த ஞாயிறிலே நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கிறிஸ்துவின் காயங்களால் குறியிடப்பெற்ற அருட்பொழிவு திருப்பணி. Ordained ministry marked by the wounds of Christ. கிறிஸ்துவின் காயங்களால் குறியிடப்பெற்ற அருட்பொழிவு திருப்பணி. அருட்பொழிவு திருப்பணி என்று நாம் சொல்லும் பொழுது ordained ministry is the appointing, consecrating or commissioning of persons for special services to the Lord and his people என்று சொல்லப்படுகின்றது. இறைவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் சிறப்பு சேவைக்காக நபர்களை நியமித்தல், புனிதப்படுத்துதல் அல்லது அழைத்தல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது anointing to a holy order, புனித ஒழுங்குக்கு அருட்பொழிவு கொடுப்பது என்ற ஒரு புரிதலே இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் திருமறையிலே, அதாவது எபிரேய திருமறையிலே சமாக் என்றும் மாஷாக் என்ற இரண்டு சொற்களின் வழியாக இந்த அருட்பொழிவு அதனுடைய பொருளை எடுக்கப்படுகின்றது. சமாக் என்றால் கை இடுவது, டு லீன் த ஹேண்ட். மாஷாக் என்று சொல்லும்போது அனாயிண்ட், திருப்பொழிவு கொடுப்பது என்கின்ற பொருள் தருகின்றது. என்னாகுமம் என்று சொல்லுகின்ற எண்ணிக்கை 27ஆம் பிரிவு
18ஆம் திருமொழியிலே மோசே யோசுவாவை நியமனம் செய்கின்றார். விடுதலை பயணம் என்று சொல்கின்ற யாத்ராகம் 28 மற்றும் 29ஆம் பிரிவிலே ஆரோனும் மற்றும் அவருடைய குடும்பத்தாரை கடவுளுடைய ஆசாரியர்கள் என்று திருப்பொழிவு கொடுப்பதை நான் பார்க்கின்றோம். அதே எண்ணிக்கை 19ஆம் பிரிவு 17ஆம் திருமொழியிலே மோசே ஆனவர் 70 நபர்களை மக்களின் கடினப்பாடுகளை சுமப்பதற்கென்று நியமனம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 10ஆம் பிரிவு 1ஆம் திருமொழியிலே சாமுவேல் சவுலை அரசராக நியமனம் செய்வதும் அரசராக அருட்பொழிவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 3ஆம் பிரிவு 14ஆம் திருமொழியிலே இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை அவருடைய திருப்பணிக்கென்று நியமனம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 14ஆம் பிரிவு 23ஆம் திருமொழியிலே பர்னபாசும் பவுலும் அவர்கள் செல்கின்ற அனைத்து திருச்சபைகளையும் மூப்பர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். ஜெபிப்பதற்கென்றும் உபவாசம் இருப்பதற்கென்றும் அவர்கள் தெரிந்தெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இத்தகைய திருமொழிகளின் புரிதலிலே ஆர்டினேஷன் என்று சொல்லும்பொழுது, அருட்பொழிவு என்று சொல்லும்போது அது ஆசாரியர்களுக்கும் அரசர்களுக்கும் தலைவர்களுக்குமே உள்ளது என்ற ஒரு சிந்தனை இருந்தது. இத்தகைய சிந்தனை இருக்கும் பொழுது 1520ஆம் ஆண்டிலே மார்ட்டின் லூதர் அவர்கள் priesthood of all believers என்று யுனிவர்சல் priesthood என்கின்ற ஒரு கருத்தை அவர் கொண்டு வருகின்றார். நம்பிக்கை உள்ளோரின் ஆசாரியத்துவம் என்கின்ற ஒரு புரிதல் அவர் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். ஏற்கனவே நாம் படிக்க கேட்ட லூக்கா 4ஆம் பிரிவு நசரேத் பேரறிக்கை என்க இயேசு கிறிஸ்துவின் அந்த நாசரேத் மேனிஃபெஸ்டோலே கடவுளுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், நான் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த திருமொழியின் வாயிலாக நாம் ஆர்டெயின்டு மினிஸ்ட்ரியை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது, the ordained is one who does justice, who is faithful and who saves people and who brings peace என்று நாம் எண்ணலாம். அதாவது அருட்பொழிவு பெற்றவர் யார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, நீதியை நிலைநாட்டுவர், கடவுளுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நடப்பவர், பாடுபடுகின்ற மக்களை மீட்பவர் மற்றும் அமைதியை நிலைநாட்டி செய்பவர் தான் இந்த அருட்பொழிவு பெற்றவர் என்ற ஒரு புரிதலே நாம் பார்க்கக்கூடும். ஆக அருட்பொழிவு திருப்பணி, ஆர்டெயின்டு மினிஸ்ட்ரி என்று சொல்லும்போது அது மக்களுக்கான ஒரு திருப்பணியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனையாகவும் இருக்கின்றது. ஆக priesthood of all believers என்று சொல்லும்போது, பிலீவர்ஸ் நம்பிக்கை உள்ளோர் யார் என்றால் be the livers of faith என்று நாம் அதை பிரித்து படிக்கலாம். பிலீவர்ஸ் என்றால் be the livers of faith. பற்றுறுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றுறுதியை எவ்வாறு செயல்பாட்டிலே காண்பிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கின்ற அந்த போதனையின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை செயல்பாட்டு வழியாக காண்பித்து வாழ வேண்டும். அதுதான் பிலீவர்ஸ், அதுதான் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று நாம் சிந்திக்க கூடும். அப்பொழுது நம்முடைய திருச்சபைகளிலே அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாம் நம்பிக்கை உள்ளவர்கள், the believers have to be the livers of faith. அவர்களிடத்தில் நாம் நம்பிக்கைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாமும் அந்த ஆசாரியத்துவத்தில் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். அந்த ஆர்டெயின்டு மினிஸ்ட்ரிக்கு இணை தலைப்பாக இன்றைக்கு நம்ம கொடுத்திருப்பது கிறிஸ்துவின் காயங்களால் குறியிட பெற்றவர்கள் என்று கொடுத்திருக்க, மார்க்ட் பை தி wounds ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது, இந்த wounds காயங்கள் என்று நாம் பார்க்கும்போது இது 2 விதமான காயங்களை குறித்து நான் சொல்கின்றேன். ஒன்று எக்ஸ்டர்னல் wounds and internal wounds. எக்ஸ்டர்னல் என்றால் வெளிப்புற காயங்களும் உள்ளார்ந்த காயங்களும். வெளிப்புற காயங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சூழல்களிலே நடக்கின்ற அந்த தாக்குதல்கள், நமக்கு வருகின்ற அந்த துன்புறு காலங்களை, அந்த வழியாக வருகின்ற காயங்களை வெளிப்புற காயங்கள் என்று சொல்லலாம். இன்டர்னல் wounds உள்ளார்ந்த காயங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த மக்களும் நம்முடைய சொந்த சூழலில் ஏற்படுகின்ற அந்த துன்பங்கள் வழியாக வருகின்ற காயங்கள் இன்டர்னல் wounds என்று சொல்லப்படும். ஆக கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது இந்த 2 காயங்களும் இருந்தது.
வெளிப்புற காயங்களும் உள்ளார்ந்த காயங்களும். ரோம அரசாட்சியின் துன்புறுத்தலும் அவருக்கு இருந்தது. அவருடைய சொந்த சீடர்கள் அவரை மறுதலிக்கின்ற அதன் வழியாக வந்த காயங்களும் அவருக்கு இருந்தது. ஆனால் வெளிப்புற காயங்களை விட அவருடைய உள்ளார்ந்த மக்கள், உள்ளார்ந்த சூழல்கள், அவர் நேசித்த மக்கள் செய்த காயங்கள் அவருக்கு மிகவும் துன்பங்களை ஏற்பட்டது என்று நாம் அதை மறக்க கூடாது. ஆக ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லும் போது இட்ஸ் பில்டிங் அஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த வூண்ட்ஸ் விதின் so as to heal the outside என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பொழிவு திருப்பணி நம்மை உள்ளார்ந்த காயங்களின் வழியாக, உள்ளார்ந்த காயங்களின் அனுபவங்களின் வழியாக வெளிப்புற காயங்களை குணமாக்க நம்மை உருவாக்குகின்றது. நம்முடைய வாழ்வின் சூழலில் வருகின்ற அந்த காயங்கள் வெளிப்புற சமுதாயத்திலே இருக்கின்ற அந்த துன்பங்களை குணமாப்பதற்காக நம்மை உருவாக்குகின்ற ஒரு திருப்பணியாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இத்தகைய சிந்தனையோடு கூட நாம் இன்றைக்கு படிக்க பெற்ற 3 திருமறை பகுதியிலிருந்து நாம் சற்று சிந்திப்போம். முதலாவதாக 1 சாமுவேல் 22 பிரிவு திருமொழிகள் 12 துவங்கி 13 வரை இருக்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டின் திருமொழியிலே ordained ministry marked to be dynamic. அருட்பொழிவு திருப்பணி இயங்குவதற்கென குறியிட பெற்றுள்ளது, இயங்குவதற்கென குறியிட பெற்றிருக்கின்றது. இந்த பகுதியிலே தாவீது ஓடுகின்றார். வாழ்வுக்கென்று பயந்து ஓடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஏன் ஓடுகின்றார் என்று பார்க்கும்போது ஏமாற்றப்பட்டிருக்கின்றார், துரோகம் அனுபவிக்கப்பட்டிருக்கின்றார். There's a deception. அவர் நம்பிக்கையை இழந்து விட்டார். சவுல் அரசர் மேலே அவர் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. சவுல் அரசர் அவருடைய அந்த தன்னலத்தினாலே, அவருடைய அந்த விரோதத்தினாலே தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி எடுக்கின்ற இந்த சூழலை, இந்த நிகழ்வை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதுதான் உள்ளார்ந்த காயங்கள். அவருடைய சொந்த மக்கள், தாவீதுடைய சொந்த மக்கள், சொந்த அரசாட்சியிலே அந்த அரசர் அவருக்கு துன்பம் தருவதற்கு வருகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். தாவீது அரசர் இப்பொழுது அடுத்த அரசராக நியமனம் செய்யப்பட்டவராக இருக்கின்றார். He is ordained by God. He is anointed by God. கடவுளால் அருட்பணி பெற்றவராக இருக்கின்றார். இப்பொழுது அவர் இந்த அருட்பொழிவின் வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்று அவர் கற்றுக்கொள்கின்ற அனுபவமாக இது இருக்கின்றது. So it is not a static but dynamic. இந்த ordained ministry, அருட்பொழிவு பெற்ற இந்த வாழ்வானது நிலையானது அல்ல, மாறாக இயங்கக்கூடியது. ஒரு ஸ்டாக்னண்டாக ஒரே இடத்தில் இருப்பது அல்ல, மாறாக அது இயங்கிக் கொண்டே இருக்க ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இட் இஸ் நாட் கம்ஃபர்ட் பட் டு மூவ் ஆன். சுகமாக இருக்கிறது அல்ல, மாறாக கடந்து செல்ல வேண்டும். இந்த கடந்து செல்லுகின்ற இந்த பழக்கம் சில நேரத்திலே வாழ்வை நோக்கி ஓடுகின்ற ஒரு சூழலாக கூட மாறிவிடும். This moving on sometimes makes us run for life. So what makes us எது நம்மை ஓட வைக்கிறது என்றால், நீதிக்காக நாம் அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். அந்த அர்ப்பணிப்பிற்கு நேராக நாம் ஓடுகின்றதாக இருக்கின்றோம். ஆக தாவீது அரசர் கடவுளால் அருட்பணி பெற்றோராக இருக்கின்றார். நீதிக்கென்று வாழ வேண்டும் என்று நீதியை தேடி ஓடுகின்றவராக இருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே 3 விதமான திருப்பொழிவின் பழக்கங்களை நாம் பார்க்கலாம். There are 3 kinds of people who understand ordination as 3 different ways. 3 குறிப்பான மக்கள் 3 விதமாக இந்த அருட்பொழிவை புரிந்து கொள்வராக இருக்கின்றார். முதலாவது சவுல் அரசர். அவர் அரசராக, இஸ்ரேல் சமூகத்துக்கு முதல் அரசராக அவர் நியமனம் செய்யப்பட்டு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து பெருமை கொண்டு அழிவுக்குள்ளாக அவர் செல்வதை பார்க்கின்றோம். தன்னுடைய அருட்பொழிவை அழிவுக்கு நேராக கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது த பிரீஸ்ட்ஸ் அட் நோபில் இருந்த குருக்கள், அந்த ஆசாரியர்கள் செல்ஃப்லெஸ் லைஃப், தன்னலமற்ற ஒரு வாழ்வு, தன்னை குறித்து சிந்திக்காமல்
தாவீதை காப்பாற்ற வேண்டும் என்று தங்களுடைய உயிரை பணைய வைத்த அந்த அருட்பொழிவு பெற்ற குருக்கள் அங்கே இருக்கின்றார்கள். மூன்றாவது அருட்பொழிவு பெற்ற தாவீது, இவரும் நியாயம் என்ன, நீதி என்ன என்று அதற்கு அர்ப்பணம் செய்து அதை குறித்து ஓடுகின்ற நபராக இருக்கின்றார். இத்தகைய 3 விதமான அருட்பொழிவின் பழக்கங்களை, அருட்பொழிவை எவ்வாறு புரிந்து கொண்டார் என்ற ஒரு பழக்கங்களை நாம் பார்க்கின்றோம். 22ஆம் பிரிவு 2ஆம் திருமுறையை நாம் பார்ப்பது என்னவென்றால், people who went with David were those who found themselves in difficult situation என்று பார்க்கின்றோம். தாவீதை நோக்கி சென்ற மக்கள் கடினமான சூழல் இருந்த மக்கள் தான் தாவீதை நோக்கி சென்றார்கள். அது 2ஆம் வசனத்தில் இருக்கின்றது. ஒடுக்கப்பட்டோர், கடன்பட்டோர், சோர்வுட்டோர் யாவரும் அவரிடம் ஒன்று திரண்டினர். அவர்களுக்கு அவர் தலைவரானார். அவர்களுக்கு தாவீது தலைவர் ஆனார். இவ்வாறு அவரோடு சுமார் 400 பேர் இருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதுதான் அருட்பொழிவு பெற்ற அனுபவங்கள். இத்தகைய வாழ்வின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இத்தகைய மக்களோடு கூட வாழ்ந்தால் நியாயம் என்ன, நீதி என்ன, உண்மை பொருள் என்ன என்ற ஒரு அனுபவம், ஒரு அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுளுடைய அனுபவம் தாவீதை இவ்வாறு கொண்டு செல்கிறது என்று பார்க்கின்றோம். ஒரு புறத்தில் சவுல் அதிகாரத்தை உள்ளவனாக, பெருமை உள்ளவராக இருந்தால், கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுகின்ற அரசர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தகைய மக்களோடு கூட வாழ்ந்த தாவீது இப்பொழுது அவர் தெரிந்து கொள்கின்றார், அவர் கற்றுக்கொள்கின்றார், அவர் அறிந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாங்களும் இந்த இறையியல் பயிற்சியிலே எங்களுக்கும் இந்த நகர் வாழ் திட்டம், கிராம வாழ் திட்டம் என்று மக்களின் வெவ்வேறு அனுபவங்களை புரிந்து கொண்டு நாங்கள் இறையியல் கற்ற வேண்டும். கடவுளுடைய திருமொழிகளை அந்த வாழ்வின் சூழலுக்கு மாற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று எங்களுடைய கல்லூரிகளில் அவ்வாறு பயிற்சிகளை எங்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பகுதியிலே ordained ministry is a dynamic movement. திருப்பொழிவு, அருட்பொழிவு பெற்ற அனைத்து ஆயர்மார்களும் இன்றைக்கு சுகமாக ஒரு இடத்தில் இல்லாமல், ஒரு நிலையான இடத்தில் இல்லாமல் இயங்குகின்ற ஒரு செயலிலே, ஒரு டைனாமிக் மூமெண்ட், நாட் இன் கம்ஃபர்ட் பட் இன் டைனாமிக் மூமெண்ட், இயங்குகின்ற ஒரு செயலில் இருக்கின்றார்கள். இத்தகைய அருட்பணிவுக்கென்று அர்ப்பணித்த இந்த ஆயர்மார்களை நாம் கௌரவம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு தகுந்த மரியாதைகளை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். Therefore, ordained ministry is marked to be dynamic. அருட்பொழிவு என்பது, அருட்பொழிந்த திருப்பணி என்பது இந்த இயங்குகின்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ளாக இயக்கத்திற்கென்று குறியிட பெற்ற ஒரு திருப்பணியாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் படிக்கப்பெற்ற கலாத்தியர் 6ஆம் பிரிவு 19 துவங்கி 18ஆம் திருவள்ளியை பார்ப்பது என்னவென்றால், ordained ministry marked to be a new creation. அருட்பொழிவு திருப்பணி புது படைப்பாக மாற்ற பெறுவதற்காக குறியிட பெற்றுள்ளது. இட்ஸ் மார்க்ட் டு பி அ நியூ கிரியேஷன் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே ரிச்சுவல் இஸ் அ டிராமா என்று பவுலானவர் சொல்லுகின்றார். சடங்கு உலகில் நல்லவர்களாக இருப்பதற்காக, நடிப்பதற்காக இந்த விருத்து சேதனம் செய்து கொள்கிறார்கள் என்று இங்கே சொல்கின்றார். ரிச்சுவல் இஸ் அ டிராமா. சடங்கு ஒரு நாடகமாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். இந்த விருத்து சேதனம், த மார்க் ஆஃப் விருத்து சேதனத்தின் இந்த குறியிட பெற்ற இருக்கின்ற அந்த சின்னமானது கிறிஸ்துவின் சிலுவையை மறுதலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் பவுலானவர் 12ஆம் திருமொழியிலே சொல்கின்றார். They do circumcision to deny to the persecution of the cross of the Christ என்று சொல்லப்படுகின்றது. ஆக யூதர்கள் இதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். Circumcision for anointing for them as a part of God's commission என்றும் நாம் சொல்லுகின்றோம். கடவுளுடைய சமூகத்திற்குள்ளாக இணைவதற்காக இந்த விருத்து சேதனம் என்கின்ற ஒரு சடங்கு, ஒரு பழக்கமாக அதை பின்பற்றி வந்தார்கள்.
இந்த பழக்கம் ஒரு பெருமைக்குரிய ஒரு சடங்காக அது மாறிவிட்டது. எவ்வாறு சவுல் அரசர் அவருடைய அருட்பொழிவு பெருமையாக மாறிவிட்டதோ, அவரே யூதர்களும் அவருடைய விருத்து சேதனத்தை பெருமையாக எண்ணக்கூடிய ஒரு காலம் வந்தது. ஆக இந்த சூழலில் தான் பவுலானவர் 14ஆம் திருமுறையிலே சொல்கின்றார், நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறே எதையும் ஒருபோதும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த பற்றுறுதி நிறைந்த திருமொழியை இவ்வாறு சொல்லுகின்றார். இந்த சூழலில் தான் 17ஆம் திருமொழியிலே, என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று சொல்லுகின்றார். I carry the marks of Jesus branded on my body. Branded என்று சொல்லும்போது the branded slaves என்று ஒரு செயல்பாடு இருந்தது. அதாவது எஜமானர்கள் அவருடைய ஸ்லேவ்ஸ், அவருடைய பணியாளர்களை ஒரு பிராண்ட் செய்வதற்கு என்று அவருடைய பணியாளர் என்று சொல்வதற்கு இந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் இரும்பினால் சூடு வைத்து அந்த மார்க் போடுவது போல இந்த அவருக்கு கீழாக பணி செய்கின்ற அந்த பணியாளருக்கு அவ்வாறு ஒரு சின்னம் அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக விடுதலை பயணம் என்று சொல்லப்படுகிற யாத்ராகம் 21ஆம் பிரிவு 6ஆம் திருமறையில் இருக்கின்றது. அவனது காதில் தோல் தேய்க்கும் ஊசியை துளை போடுவான் என்று ஒரு திருமொழி இருக்கின்றது. அதாவது காதை ஊசியால் குற்றி அதிலே அவர் எஜமான் அவருக்கு ஒரு சின்னத்தை போடுவார். அதன் பிறகு அவர் எனக்கு மட்டும்தான் ஒரு பணியாளராக இருப்பார் என்கின்ற ஒரு அடையாளம். அதைதான் இந்த பிராண்டட் என்று சொல்லி, அதைத்தான் இந்த அடிமையாக இருப்பேன் என்று பவுலானவர் சொல்கின்றார். ஆக இத்தகைய அடிமைத்துவத்திலே இந்த அனைத்து அடிமைத்துவத்தும் கடவுள் அவருடைய சிலுவை மீது தழும்புகளாலே இந்த ஒடுக்குமுறையும் இந்த அடிமைத்துவத்தையும் எடுத்து போட்ட இயேசுவுக்கு நான் பணியாளராக எக்காலமும் இருப்பேன் என்று பவுலானவர் உறுதிமொழி கொடுப்பதாக அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக the mark of Jesus என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் குறியிட பெற்ற அந்த தழும்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒரு புதிய படைப்பாக இருக்கின்றது. 14ஆம் திருமொழியிலே நியூ கிரியேஷன் சொல்லும்போது, என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவை அறையப்பட்டிருக்கின்றது, உலகத்தை பொறுத்தவரையில் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த திருமொழி இருக்கின்றது. ஆங்கிலத்திலே the world has been crucified to me and I to the world என்று சொல்லும்போது இதுதான் இந்த புதிய படைப்புக்கு ஒரு பொருள் தருவதாக இருக்கின்றது. உலகமும் நானும் சிலுவைக்கு அறையப்பட்டிருக்கின்றோம். ஆக உலகத்தை தவிர்த்து கடவுளோடு கூட நாம் பற்றுறுதியை பகிர்ந்து கொள்ள முடியாது. உலகத்திற்கு பணி செய்வது கடவுளுக்கு பணி செய்வதாக இருக்கின்றது. ஆக this would be the ministry of the ordained, to be with the world and for the world. உலகத்திலே பணி செய்வதற்கும் உலகத்திற்காக பணி செய்வதற்கும். அதுதான் கடந்த வாரத்திலே நாம் இறைமக்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்பதாக இருக்கின்றோம். ஆக ordained ministry, அருட்பொழிவு பெற்ற அந்த திருப்பணி நம்மை புதிய படைப்புக்கு நேராக உருவாக்குகின்றது. புதிய படைப்புக்கு நம்மை குறியிட பெற்றோராக நாம் இருக்கின்றோம். இறுதியாக நாம் படிக்கப்பெற்ற யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் பிரிவு 15 துவங்கி 19ஆம் திருமொழியிலே பார்ப்பது என்னவென்றால், ordained ministry as marked to serve. தொண்டு ஆற்றுவதற்கென்ன குறியிட பெற்றுள்ளது, தொண்டு ஆற்றுவதற்காக குறியிட பெற்றுள்ளது அருட்பொழிவு திருப்பணி என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இறுதியாக நாம் சிந்திக்க இருப்பது, நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதி யோவான் 21ஆம் திருமொழி 15 துவங்கி 19ஆம் திருமொழியில் இருக்கின்ற அந்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ordained ministry என்று சொல்லும்போது இட்ஸ் marked to serve. தொண்டு ஆற்றுவதற்கென குறியிட பெற்றிருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அனுபவங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். சவுலானவர் தாவீதை எவ்வாறு ஏமாற்றினாரோ, தாவீது சவுல் அரசருக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை எவ்வாறு உடைந்து போனதோ, அதே போன்று
பேதுருவானவர் இயேசுவை மறுதலிக்கின்றார். இயேசு கிறிஸ்து பவுலிடத்திலிருந்த அந்த நம்பிக்கையை உடைகின்றது. அந்த நம்பிக்கையை அவர் இழக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும். ஆக தாவீது எவ்வாறு நீதியை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தானோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அந்த நீதியை நோக்கி அவர்கள் நீதிக்கென்று திருப்பணியாற்ற இயேசு கிறிஸ்து இவர்களை நியமனம் செய்தார்கள். ஆனால் அவர் மரித்த பிறகு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் அஞ்சி ஓடுகின்றார்கள். ஒரு குழப்பத்திலே ஓடுகின்றார்கள். வாழ்வை தேடி ஓடுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த the running disciples find the risen Jesus eating with them. இந்த ஓடுகின்ற சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களோடு கூட இணைந்து உணவு உண்ணுகின்ற ஒரு நிகழ்விலே அவர்கள் சந்திக்கிறார்கள். 3 முறை பேதுரு கிறிஸ்துவை மறுதலித்தான். 3 முறை இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தை கேட்கின்றார், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாய் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்கின்ற ஒரு கேள்வியை 3 முறை இவர்கள் கேட்கின்றதை பார்க்கின்றோம். இவர்களை விட என்ற ஒரு சொல் கிரேக்கத்திலே இவற்றை விட என்றும் மொழிபெயர்க்கலாம். அதாவது தீஸ் பீப்புள் இல்லாமல் தீஸ், மோர் தேன் தீஸ் would you love me என்று சொல்லும்போது அந்த தீஸ் இவற்றை விட என்று நாம் சிந்திக்கும் பொழுது, இவற்றை விட என்றால் மறுதலிக்கின்ற சீடர்கள், மறுதலிக்கின்ற அந்த சிந்தனையும் குழப்பமாக இருக்கின்ற அந்த சிந்தனையும் அதை தவிர்த்து அதை மேற்கொண்டு நீ என்னை அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்கின்ற அந்த கேள்வியை இயேசு கிறிஸ்து எழுப்புகின்றார் பார்க்கின்றோம். அதற்கு பேதுருவானவர், எஸ் லார்ட், யூ நோ தட் ஐ லவ் யூ என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இவர் எப்பொழுதெல்லாம் ஆம் அன்பு கூறுகின்றேன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், என் ஆடுகளை நீ நேசி என்று சொல்லுகின்றார். அவர் ஆம் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று சொல்லும்போது அவர் என்னை அல்ல என்னுடைய ஆடுகளை நீ நேசி என்று 3 முறை சொல்கின்றதை பார்க்கின்றோம். When Peter responds, yes, I love you, but Jesus responds, no, you need to love my sheep என்று சொல்லுகின்றார். ஆக திருப்பணி என்பது இயேசுக்காக செய்வது அல்ல, மாறாக இயேசுவை சுற்றி இருக்கின்ற மக்களுக்காக செய்கிறதே திருப்பணி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கன்ஃபெஷன் has to be practiced. அந்த அறிக்கை, நான் உம்மை நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த அறிக்கை செயல்பாட்டு வழியாக காட்ட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என்னை நேசிக்கிறாயா என்று நீ நேசிக்கின்றேன் என்று உறுதிமொழி கொடுக்கும்போது அது என்னை அல்ல, மாறாக என்னுடைய ஆடுகளை நீ பேணி பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற காரியங்களை பார்க்கின்றோம். So there's a shift from Jesus to the people of Jesus. இயேசுவிலிருந்து இயேசுவின் மக்கள் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆக இயேசுவை சுற்றி இருக்கின்ற மக்கள், அடிமைப்பட்டிருக்கின்ற மக்கள், ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், இவர்களுக்காக சுயநலம் அன்றி திருப்பணி செய்வதுதான் அருட்பொழிவு திருப்பணி. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அந்த மார்க்ட், the wounds marked by Jesus என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் குறியிட பெற்ற திருப்பணி இந்த தொண்டு செய்கின்ற திருப்பணி, a service to people of God என்று நாம் சொல்லக்கூடும். Therefore, the ordained ministry is marked to serve the people of God. அருட்பொழிவு திருப்பணி இறை மக்களுக்கு தொண்டு செய்வதற்கென்று குறியிட பெற்றிருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த ordained ministry என்று நாம் சொல்லும்போது இது கம்ஃபர்ட் அல்ல, சுகமாக இருப்பது அல்ல, பெருமை கொள்வதல்ல, அதிகாரம் செலுத்துவதல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாக உள்ளார்ந்த அனுபவங்களிலே, உள்ளார்ந்த காயங்களிலே, வெளிப்புற சமூகத்தில் இருக்கின்ற காயங்களை நாம் குணமாக்குவதுதான் இந்த அருட்பொழிவு திருப்பணி என்று சொல்லப்படுகின்றது. தன்னலமன்றி ஒரு வாழ்வை நம்முடைய
ஆயர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய வாழ்வில் முன்மாதிரியை நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்தது அருட்பொழிவு திருப்பணி. இயங்குவதற்கென குறியிட பெற்ற ஒரு திருப்பணியாக இருக்கின்றது. புது படைப்புக்கு மாற்றம் பெறுவதற்கு குறியிட பெற்றிருக்கின்றது. தொண்டு ஆற்றுவதற்கென குறியிட பெற்ற இந்த திருப்பணி தான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களாக குறியிட பெற்ற ஒரு அருட்பொழிவு திருப்பணியாக இருக்கின்றது. இத்தகைய திருப்பணியிலே நாம் திருப்பணி செய்கின்ற அனைத்து ஆயர்களுக்காகவும் நம்முடைய இறைவேண்டல்களை அவர்களை நினைத்து கொண்டு அவருடைய வாழ்வுக்கும் அவருடைய அர்ப்பணத்திற்கும் நாம் கனமும் தகுந்த மரியாதைகளும் செலுத்துவதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். அனைத்து நம்பிக்கை உள்ளவர்களும் ஆசாரியத்திற்குள்ளாக பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டுவராக மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு நபர்களாக நம்முடைய வாழ்வை பற்றுறுதியை வாழ்வின் வழியாக வெளிப்படுகின்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு கடவுளிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முயலுமும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்ள உதவி புரியவராக. ஆமீன். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாய் நாம் அனைவரும் இழந்து நின்று 88ஆம் பக்கத்தில் காணப்படுகின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். ஒந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ வந்து எழுந்தருளினார். பரமல் கேரி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாட்டில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரின் நியாயத்திற்கு வருவார். பசுதாபியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்த பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசியாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். கீர்த்தனைகளிலே 131வது பாடல். கீர்த்தனைகளில் 131. சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. உனக்கு சொந்தமல்லவே தேவன் கிறிஸ்துநாதர்க்கு சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே. வலிய பரிசத்தால் கொண்டாரே வான மகிமை உனக்கி மாறே. நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே. உலகை விட்டு
அவர்க்கே மரிப்பாயே. உழைத்தும் மரித்தும் உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. வருகின்ற வாரம் பிறந்த நாட்களையும் மன நாட்களையும் காண்கின்றவர்கள் மிஸ்டர் ஜே ஆசீர்வாதம், மிஸ்டர் ஜெபாஸ்டின் சார்லஸ், மிஸ்டர் பிரைட்டன் ஜெசிந்த் பிரவீன், சி கிங்சன் ராஜ், மிஸ்டர் ஜே செல்வின் எப்சிபா, மிஸ்டர் எஸ் கியூபர்ட், மிஸ்டர் டி ஆல்பர்ட், என் ஷர்லின் விக்டோரியா, மிஸ்ஸஸ் எஸ் அன்னதீபம், வி அபிஷா மங்களபாய், ஏ பிரிசிலா, ஜி ஸ்டாலின் ஜோஷ்வா, மிஸ்டர் ஜோசப் தாமஸ் சார்லஸ், மிஸ்ஸஸ் ஜே லதா, மிஸ்டர் டி ஜான் ஸ்டீபன். மன நாட்களை காண்கின்றவர்கள் மிஸ்டர் இமானுவேல், மிஸ்ஸஸ் அஸ்வினி இவாஞ்சலின். பிறந்த நாட்களையும் மன நாட்களை காண்கின்றவர்களை ஆண்டவர் தாமே அபிரதமாய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுடைய குடும்ப ஜெபங்களின் தனி ஜெபங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். காலங்களும் வருடங்களும் உடைய கரங்கள் இருக்கின்றபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே பிறந்த நாட்களையும் மன நாட்களை கண்ட பிள்ளைகள் காமத்தில் வருகின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற தயவுக்காமை ஸ்தோத்திருக்கின்றேன். இல்லத்தின் தலைவராக இருந்து இல்லை என்பது இல்லாதவனமாக நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே நீ தலைவராக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆலோசனை கொடுக்கின்ற ஆண்டவராக இருந்து அவர்களை வழிநடத்தி வருகின்ற தயவுக்காம் ஸ்தோத்திருக்கின்றேன். பிறந்த நாட்கள் கண்ட பிள்ளைகள் காமத்தில் வருகின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினால் நீ முடிச்சூட்ட வேண்டுமாய் பிள்ளையுடைய வாழ்க்கையை அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தர வேண்டுமாற்று மன்றாடுகின்றேன். அநேக பிறந்த நாட்களையும் மன நாட்களை கண்டு எப்போதும் உமக்கு துதிய ஸ்தோத்திரம் இருக்கிற பிள்ளைகளாக அருள் தர வேண்டுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை வரையிலும் நம்முடைய ஆலயமானது திறக்கப்படாத ஒரு நிலையிலே, வழிபாடு ஆனது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, எப்போது வழிபாடு நடக்கும், எப்போது ஆலயம் திறக்கப்படும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு கேள்விக்குறியோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கின்றோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரங்களிலே நம்முடைய ஆலயத்தின் வழிபாடானது கர்த்தருடைய மேலான கிருபையினால் நடைபெறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஒருவேளை கவர்மெண்ட்டிலே அதற்குரிய சரியான தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய வழிபாடு துவங்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆனால் வரும்போது கட்டாயமாக மாஸ்க் அணிந்தவர்களாய், சோஷியல் டிஸ்டன்ஸ் இவைகளை பின்பற்றுகின்றவர்களாய், பலவிதமான COVID-19 புரோட்டோகாலை நீங்கள் பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றம் உறவிடமாக இருக்கின்ற எங்கள் திருத்துவ திரேக கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உம்முடைய ஊழியத்தை செய்கின்றவர்களாய், உம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரை இம்மட்டமாக நீர் ஆசீர்வதித்து வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒருவன் ஆரோனை போல் அழைத்தால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்கிறமாக உம்முடைய ஊழியம் என்பது ஏதோ பொழுதுபோக்குக்காக செய்கின்ற ஊழியம் அல்ல ஆண்டவரே. உண்மையோடும் உத்தமத்தோடும் பாரத்தோடும்
உமக்கென்று பணி செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். ஊழியக்காரர்களுடைய சுகத்தை நீர் விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கப்படியால் உடைய வாஞ்சைகள் எல்லாம் நீர் நிறைவேற்றி தர வேண்டுமா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாய் அதன் அடிப்படையில் வாழ எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் செய்தி கொடுத்த அடியானை நீர் ஆசீர்வதியும், அவருடைய படிப்பை நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். உடைய கிருபை அவர்களை தொடரட்டும். உடைய ஆசீர்வதிக்காரம் எப்போதும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களுடைய பொற்பாத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் வல்ல பெரிய காரியங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் ஆலயம் திறப்பதற்காக பலவிதமான ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் செய்யும் போது என் தேவனுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. இந்த பெருந்தொற்றிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவிக்க வேண்டுமா மன்றாடுகின்றேன். யார் என்னை தொட்டது என்று கேட்கும் போது ஒரு வல்லமை எவ்விதமாக புறப்பட்டு வந்தது அவ்விதமாக உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே உம்முடைய தொங்கலின் ஓரத்தினுடைய மகிமையை நாங்கள் காணத்தக்கதாக சுகமளிக்கின்ற ஆண்டவர் கடந்து வந்து எங்களுக்கு சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா மன்றாடுகின்றேன். எந்த வாதையும் எங்களை அணுகாதவனமாக வேலையடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளிலே பலவிதமான தோய்வோடு பலவிதமான கேள்விக்குறிகளோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு பலவிதமான ஆண்டவரே வியாபாரத்திலே தோய்ந்து நிற்கின்ற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே தம்முடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பராக. இன்னும் முதல் கொண்டு அவருடைய போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரத்தை ஞானத்தை தேவதார் பக்தியை தாரும் அப்பா. ஆன்லைன் மூலமாக படிக்கின்ற பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாய். அறியாத தெரியாத பாடங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். ஒவ்வொரு பெற்றோர்களை நீர் ஆசீர்வதியும். பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரலும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உடைய காக்கம் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய். இனி எந்த ஒரு வாதையும் எங்களை அணுகாதவனமாக ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா மன்றாடுகின்றேன் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உன்னதமானவருடைய நிழலில் நாங்கள் தங்கும்போது நீ சர்வ வல்லவராயிருந்து எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா மன்றாடுகின்றேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். தேவைகளை சந்தியம் அப்பா. நெறிமானவராக கிருபை நிறைந்த ஆண்டவராக இருந்து சுகத்தை அளிக்கின்ற ஆண்டவராக இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழமே பஸ்தநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதான கூட்டுறவு ஆசீர்வாதம் காணொலியின் வாயிலாக உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளோடும் அனைத்து மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவாக பாமாலிலே 311வது பாடலை பாடும் பாமால் எண் 311. சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன். ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன். ஊற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் அனைத்தும் அற்ப குப்பை என்று எண்ணி வெறுப்பேனே முற்றிலும்.
பாடுபட்டோன் நஷ்டப்பட மாட்டானே. உமக்கென்று ஜீவன் விட்டோன் சாகா ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பர் என்று சொல்லி நித்தம் பற்றுவேன். கஸ்தி பட்டும் சாவை வென்று வாடா கிரீடம் பெறுவேன். என்னை பகைத்தாலும் நீரே தஞ்சமாகுவி. கஸ்தி என்ன நேரிட்டாலும் இனி மேன்மை தருவி. உமதன்பு என்னை தேற்ற பயமில்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே உன்மேன்மை எண்ணு, வாரும் செல்வம் நோக்கி பார். மோட்ச நன்மை தேடிக்கொள்ளு, உன் சுதந்திரத்தை கார். கொஞ்ச வேளைக்குள் பறந்து இயேசு அண்டை சேருவார். தெய்வ தூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடு இருப்பதாக. சமாதானத்தோடு இருந்து கர்த்தருடைய திருப்பெயராலே நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். பொறுமையின் வழியில் பிறந்துய கலைந்து புதியதோர் வாழ்வு புலம்பிட முனைவோம். பொறுமையின் வழியில் பிறந்துய புதியதோர் வாழ்வு புலம்பிட முனைவோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை